ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்க மை பியாஸ் மை பாஸ் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ரொமான்டிக் காமெடி வெப் சீரிஸா எடுத்திருக்காங்க. இதுல மொத்தமா 12 எபிசோட் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எபிசோட் மட்டும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வாரம் 2 எபிசோட் ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே கிட்டத்தட்ட 70 நிமிஷம் கிட்ட வருது. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா 11 வருஷமா ஒருத்தர் கிட்ட கிரஷா இருந்துகிட்டே இருக்காங்க. அவர் பாத்தீங்கன்னா ஒரு கேப் பாப் ஐடியல். அவங்கள பயங்கரமா நேசிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். அவங்க வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துலயோ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்க அவங்க எப்படியாவது அவங்க ஐடியல் நடத்துற கம்பெனில போய் ஜாயின் பண்ணிடணும் அப்படின்ட்டு பாக்குறாங்க. அதுக்காக இன்டர்வியூல செலக்ட் ஆயிடுறாங்க. அங்கேயும் போய் சேர்ந்தா பாத்தீங்கன்னா அங்க அப்போதைக்கு சிஇஓவா வேற ஒருத்தர் இருக்காரு. என்னடா இது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வெக்ஸ் ஆக, ஆனா அந்த பாஸோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட க்ளோஸா மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கோ பாத்தீங்கன்னா அவங்க ஐடியலை பார்க்கணும்ட்டு மிகப்பெரிய ஆசையா இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த முக்கோண காதல் கதை எங்க போய் முடியுது அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையா இருக்கும். இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், கண்டிப்பா நீங்க ஒரு ரொமான்டிக் காமெடி ஆஃபீஸ் ரொமான்ஸ்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு வெப் சீரிஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல வெப் சீரிஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் அல்டிமேட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரோட கேரக்டருமே நீட்டாவே எழுதியிருக்காங்கன்னு சொல்லலாம். வெப் சீரிஸ்ல வர காமெடி போர்ஷன்ஸ்லாம் அங்கங்க ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி தான் லவ் போர்ஷன்ஸுமே. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கேரக்டருமே நீட்டாக எழுதியிருக்காங்க. ஒவ்வொருத்தரோடையும் மிங்கிலா உட்காந்து வெப் சீரிஸை பார்க்க முடியும். இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி பயங்கர சவுண்டா இருக்குன்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் தான். இது ஒரு முக்கோண காதல் கதை. இதே மாதிரி நம்ம பல படங்கள் பார்த்ததுனால பல சீன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இருக்கு. அது ஒரு நெகட்டிவா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் எபிசோடே கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி தான் இருந்தது. போக போக எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம என்ன பொறுத்தளவு இதுல பெருசா ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் இருக்காதோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல ரொமான்டிக் வெப் சீரிஸா தான் வரும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த எபிசோடு வரும்போது பார்க்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.